ஹாய் ஆல். இன்னைக்கு மார்ச் 13 வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு எப்பவும் போல் வேல் அபிஷேகம் வேல்மாறல் பாராயணம் பண்ணணும். ஆனால் நான் இன்னைக்கு அபிஷேகம் பண்ணலை. நாளைக்கும் ஒரு பூஜை இருக்கிறதுனால இன்னைக்கு பூஜையை கொஞ்சம் சிம்பிளாக பண்ணிக்கிட்டேன். பூ போட்டு விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் வேல்மாறல் மட்டும் படித்தாச்சு. நாளைக்கு சனிக்கிழமை காரடியான் நோன்பு. இந்த நோன்பு எங்கள் வீட்டில் வழக்கமானு கேட்டால் எங்கள் வீட்டில் இது பூஜை பண்ணுறது கிடையாது. ஆனால் நாளைக்கு நம்ம தாலிக்கயிறுலாம் மாற்றணும் அப்படின்னா மாற்றிக்கலாம். யூஸ்வலாக ஆடிப்பெருக்கில் தாலிக்கொடி அந்த தாலிக்கயிறு நம்ம மாற்றிக்கலாம். பழசை மாற்றிட்டு புதுசை நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் இல்லையா, அது பண்ணுறது. அப்படி மிஸ் ஆச்சுன்னா இந்த நாளில் கூட நம்ம பண்ணலாம். ஸோ இது பண்ணுறதுனால நாளைக்கு நான் மறுபடியும் ஒரு சின்ன பூஜை மாதிரி பூ போட்டு விளக்கேற்றிட்டு பால் பழம் வைக்கலாம். முடிஞ்சவங்க கேசரியோ இல்லை பாயசமோ ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த தாலிக்கயிறை நம்ம மாற்றிக்கலாம். இதுதான் நான் பண்ண போகிறது. ஸோ அதனால தான் இன்றைக்கி பூஜையும் இருக்குது, நாளைக்கும் ஒரு பூஜை இருக்குது. ஆக்சுவலாக நான் பூஜைலாம் பண்ணும்போது பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்து தான் நான் பூஜை முடிச்சிருவேன். இன்றைக்கி வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்பெஷல் ரீசன் இருக்குது. ஆமாங்க, நம்மளுடைய பேஜ் 50K ஃபாலோவர்ஸை ரீச் ஆகிடுச்சு. ஸோ அதுக்காக தான் நான் இன்றைக்கி வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். கண்டிப்பாக ஒவ்வொரு ஃபாலோவர்ஸ்க்கும் நம்ம ஃபேமிலி மாதிரி உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பெரிய நன்றி. ஏன்னா நீங்கள் இல்லாமல் நான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்க முடியாது. என்னோட பேஜ் ஆரம்பிச்சு ரொம்ப நாள் இருந்தாலும் முருகருக்காக நான் இருந்த 48 நாள் விரதம், அதுக்கப்புறம் 21 நாள் விரதம், 48 வாரத்துக்கு மேலே வெற்றிலை தீபம் போட்டது, இதெல்லாம் தான் இந்த பேஜ் வளர்கிறதுக்கு முக்கிய காரணம். இந்த மீடியாக்குள்ளே வந்ததுக்கப்புறம் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சொந்தங்கள் மாதிரி எனக்கு கிடச்சிருக்காங்க. அத்தனை பேருமே நான் நல்லா இருக்கணும் அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப ஆர்வம் காட்டுறவங்க. உங்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பாய்.